கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கும் வரை அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க உத்தரவிட உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஆம்னி பஸ் நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு தனி நீதிபதி முன் நிலுவையில் உள்ள நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண், சட்டம் ஒழுங்கு கூடுதல் ADGP டேவிட் தேவாசீர்வாதமுடன் முதலமைச்சர் ஆலோசனை. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு. படுகொலை என்பதால் விரைந்து பதிலளிக்க தமிழ்நாடு DGPக்கு நோட்டீஸ். படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கனகசபையில் தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணைக்கு தடை இல்லாததால் விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆனி திருமஞ்சனம் விழாவின் போது கனகசபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூரில் அமைந்துள்ள நியோ டைட்டில் பார்க்கை விரைவில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர்கள் TRP ராஜா, அன்பில் மகேஷ் நேர்வில் பார்வையிட்டு ஆய்வு. போர்க்களத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்யா முடிவு. பிரதமர் கேட்டுக்கொண்டதன் பேரில் ரஷ்ய அதிபர் புதின் நடவடிக்கை. விக்கிபீடியா மீது ANI செய்தி நிறுவனம் அவதூறு வழக்கு பதிவு. ஒன்றிய அரசின் பரப்புரை கருவியாக ANI செயல்பட்டு வருவதாக விக்கிபீடியாவில் குறிப்பிட்டிருந்த நிலையில் 2 கோடி ரூபாய் நஷ்டஈடாக தர வேண்டும் என மனுவில் வலியுறுத்தல். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகர் பொறுப்புக்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டை அணி நிர்வாகம் அணுகியுள்ளதாக தகவல். KKR அணியின் தற்போதைய ஆலோசகர் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் நடவடிக்கை. சினிமாவில் புதுமைகளையும் புதுமுகங்களையும் அறிமுகப்படுத்துவதில் பாலச்சந்தரை தவிர வேறு யாரும் இல்லை. இயக்குனர் பாலச்சந்தர் பிறந்த தினத்தை முன்னிட்டு நடிகர் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டி வீடியோ வெளியீடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.